இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் வந்து சிஎஸ்எஸ் அனிமேஷன் எஃபெக்ட். அனிமேஷன் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு பாக்ஸுக்கு அனிமேஷன்ஸ் கோடிங் வைஸாக நம்ம எப்படி கொடுக்க போகிறோங்கிறது தான் அனிமேஷன் எஃபெக்ட்டு. நான் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக டிவ்வுங்கிறது க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அனிமேட்டுங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டைல் ஷீட்டில் அனிமேட்டுங்கிற கிளாஸுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கலர் டிஃபைன் பண்ணிக்கணும், விட்த் அண்ட் ஹைட் பிக்சல்ஸில் டிஃபைன் பண்ணிக்கணும், பார்டர் ரேடியஸ் டிஃபைன் பண்ணிக்கணும், பொசிஷன் ரிலேட்டிவில் இருக்கணும். அனிமேஷன் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது அனிமேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு அனிமேட் அப்படிங்கிறது அதோட நேமு, 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது அதோட டியூரேஷன், நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் அப்படிங்கிறது அதோட ஐட்ரேஷன் கவுண்ட். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு கீ ஃப்ரேம்ஸாக மூவ் பண்ணி போகிறதுக்கு கீ ஃப்ரேம்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறோம். அனிமேஷன் அப்படிங்கிற கொடுத்துருக்க இந்த நேமுக்கு அதுக்கு நம்ம கீ ஃப்ரேம்ஸ் எழுதும்போது பர்சன்டேஜ் வைஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் மாறி போகிறதுக்கு நான் வேரியஸ் கலர்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கீ ஃப்ரேம்ஸ்லேயும் மாறி போகும். ஸோ பாக்ஸஸ் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் மாறி போகிறதுக்கு தான் நான் இங்கே கலர்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அனிமேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும் இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சா 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஃபினைட் அப்படிங்கிற கவுண்ட் மாற்றிக்கணும் அப்படின்னா ஒரு 5 டைம்ஸ் அப்படிங்கிறதுல மாற்றிக்கலாம். ஸோ 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்ததுனால ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது.